Daily. Taste the Daily. திருக்குமணராஜா இப்போ செந்தில் பாலாஜி விசஸ் மூர்த்தி முத்துசாமி, செந்தில் பாலாஜி திருச்சி சிவா. இப்போ செந்தில் பாலாஜி என்கேபிபி ராஜா வந்து கடுமையாக சாடி இருக்கிறாரு. உங்களுக்குலாம் சொரணையே இல்லையா அப்படின்ற அளவுக்கு ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறாரு. ஸோ இந்த சீனியர்கள் விசஸ் செந்தில் பாலாஜி இந்த ஒரு மோதல், இது பின்னணி என்ன, இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல், வள்ளுவன் வாக்கு. இதை போன்று திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு. ஏற்கனவே முதலில் பேசிய சகோதரர் வந்து தெளிவாக சொல்லிட்டார். அவர் எந்த மாதிரி ஆள், என்னெல்லாம் பண்ணுவார், எப்படி செய்யக்கூடிய நபர் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், செந்தில் பாலாஜிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்ன வயது, இதற்கு முன்பாக இருக்கின்ற மூத்தவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்ன வயது என்கின்ற பிரச்சனை வருகிறது. வெறும் டீ காஃபி குடித்துவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டனாக, யாரும் இல்லாத போதும் தனி மனிதர்களாக ஒவ்வொரு தொண்டனும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உழைத்தார்கள். அது ஆரம்ப காலம். அது அண்ணாதுரை அவர்கள் எப்பொழுது ராயபுரம் சுழல்மத்தில் 1949 செப்டம்பர் திங்கள் 15ஆம் தேதி தொடங்கினாரோ அன்றையிலிருந்து ஏறக்குறைய 1965 வரை அதுதான் நிலை. பெரிய பெரிய பணக்காரரை எதிர்த்து சாதாரண மக்களை அந்த கழகத்திற்குரிய வேட்பாளர்களாக்கி கழகத்தை 1965 வரை 15 ஆகி 50 ஆகி இப்போ அப்படி இல்லையா? இல்ல, அப்ப இல்ல, அப்படி இல்லைன்றது யதார்த்தம். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இறந்து போன அன்பிற்குரிய ஆலடி அருணா அவர்கள் எம்பி பதவிக்கு போட்டியிடுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய்கிறார். அவர் வந்து மதிப்பிற்குரிய கனிமொழி அவர்களுக்கு திருமண ஏற்பாடு நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த அதிபன் போஸ் அவர்களை ஏற்பாடு செய்கின்ற அளவிற்கு மிக நெருக்கமாக இருந்தவர் ஆலடி அருணா அவர்கள். அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் மக்களவைக்கு போட்டியிட வேண்டும் என்று கேட்ட பொழுது 60 லட்சம் ரூபாயை நீங்கள் வைப்பீடு செய்திட வேண்டும். பழைய வரலாறு. அந்த 60 லட்சத்தை இவருக்கு சீட்டு கொடுக்கப்படலை. திருப்பி மறுபடியும் அங்கே போய் உட்காந்து, நான் சொன்னேன் இல்லையா, அந்த பீடியை குடிச்சிட்டு டீ காஃபியை குடிச்சிட்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து உழைத்தவர்களுக்கு அன்றைக்கு தேதியின் மரியாதை இருந்தது. அந்த ஆல்ரெடி அருணாவர்கள் அந்த 60 லட்சம் ரூபாய் திரும்ப வாங்க வேண்டிய நிலைமைதான் வந்தது. என்ன உழைக்கிறாரு? அவரே 10 ரூபாய் பாலாஜியாக இருக்கிறார். என்ன உழைக்கிறார் என்றால், சகோதரர் சொல்லதை போல அவர் அருமையாக உழைக்கிறார், நன்றாக வருமானத்தை ஈட்டுகிறார். ஈட்டுகின்ற வருமானத்தை நல்ல முறையில் கொண்டு போய் சேர வேண்டிய இடத்தில் சேர்க்கிறார். ஒரு நாளைக்கு 50 கோடி ரூபாய் என்று பொதுமக்கள் பேசிக்கொள்கிறார். நான் ஒன்றும் சொல்லலை, பொதுமக்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஒரு 50 கோடி ரூபாய் வரை வருமானம் சம்பாதிக்கின்ற அமைச்சர்களில், அதாவது அதிகபட்ச வருமானம் வைத்திருக்கின்ற அமைச்சர்களில் செந்தில் பாலாஜி தான் நம்பர் 1 என்று. இதுக்காக தான் திமுகவில் அவருக்கு முக்கியத்துவம். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சைதை கிட்டு என்கின்ற ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார். அவர் நீண்ட நாட்களாக தென்சென்னையினுடைய மாவட்ட செயலாளர். அவருடைய அதிகபட்ச பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னா, 3 இல்லங்களுக்கு அதிகாலையிலே சென்று வேண்டியது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கின்ற உன்னத பணியை தொடர்ந்து செய்து வந்தார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு தொடர்ந்து மாவட்ட செயலாளர் அனைத்து, அது எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் உயர்த்தி கொள்வார்கள் என்பது நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பொதுமக்களுக்கும் தெரியும், அரசாங்கத்தில் இருக்க அரசியலில் இருக்கின்ற எல்லாருக்கும் தெரியும். அதையெல்லாம் மீறி ஒருபடி சென்று எந்த வீட்டிற்கு எது வேண்டுமானாலும் செய்வேன், அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் ஒவ்வொரு தனி நபருக்கும் வேண்டியதையும் செய்து கொடுப்பேன் என்கின்றதில் முதல்வர். எதிலே முதல்வர்னா, அவருக்கு வேண்டியதை செய்து கொடுக்கின்றதிலே முதல்வராக இருக்கின்ற காரணத்தினாலே நமது மதிப்பிற்குரிய திமுக சீனியர்கள் விசஸ் செந்தில் பாலாஜி போர் அப்படின்றது தன்னோட மகனுக்கு யாரும் சீனியர்கள் யாரும் இடையூறா இருந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இத திமுகவே முன்னெடுக்குது, செந்தில் பாலாஜியை முன்னிறுத்துறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் அடிப்படை. மதிப்பிற்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த பொழுது அடுத்தது வந்து தன்னுடைய மகனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காகத்தான்
அன்றைக்கு இருந்த சீனியர்கள் எல்லாரையும் ஓரங்கட்டி விட்டு இவருக்கு தோதாக யார் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு வந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகச்சிறப்பு என்னவென்றால் 8 பேர் 9 அமைச்சர்கள் வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்தவர்கள். அப்படி என்று பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலே உண்மையான உழைத்தவனுக்கு பிள்ளைகளை வந்து சேர்ந்தவர்களுக்கு நல்ல வாழ்வு கிடைத்திருக்கிறது என்பது யதார்த்தமா இருக்கிறது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்ப காலங்காலமா திமுகவுல இருக்கிற உங்களுக்கு இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் மன உளைச்சல் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அப்படியே புழுங்கிட்டு இருக்காங்க, வெளியில சொல்ல முடியல. NKKP ராஜா வந்து இப்ப இன்னைக்கு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய தன்னுடைய சக்திக்கு மீறி அதை பொறுத்து கொள்ள முடியாத மிகப்பெரிய உண்மையான தொண்டனாக தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப இதெல்லாம் தேர்தல் பணிகள்ல எதிரொலிக்கும் இல்லையா? அதுலயும் தலைமை யோசிக்க கண்டிப்பாக. அதனால தான் முந்தியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டை எதுவும் எதிர்பார்க்க மாட்டான். ஆனா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் சரி, பெரும்பாலும் இருக்கின்ற மற்ற அரசியல் கட்சிகளும் சில பேரும் சரி, இன்றைக்கு யாரும் பணம் நோட்டு இல்லாமல் எங்களுக்கு ஓட்டும் இல்லை, உனக்கான பணியும் இல்லை என்பதை தெளிவாக எடுத்திருக்கிறார். அதிலே முதலாவது நபராக செந்தில் பாலாஜி வைத்திருக்கிறார். எது வைத்திருக்கிறார் என்றால், யார் எவ்வளவு பணம் கேட்டாலும் எடுத்து அள்ளி வீசுவது, இதையே ஒரு ட்ரெண்டாக்கி வைத்திருக்கின்ற காரணத்தினால தான் மூத்தவர்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு இவ்வளவு மோசமாக இருக்கின்ற நிலைமையை பலகருப்பையா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேறிய பொழுது எவ்வளவுதான் காசை எடுத்து கொடுத்தாலும் கேட்கறவங்கலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு மாவட்ட செயலாளரே மாத்திர அளவுக்கு கை ஓங்க முடியுமா? கை ஓங்க முடியுது இல்ல, ஏற்றுக்கிறாங்களா? அதுதானே இன்றைக்கு யதார்த்தம். யார் அதிகபட்ச பணம் செலவு செய்கிறார்களோ, வேண்டிய ஏற்பாடுகளை செய்து தருகிறார்களோ, வேண்டிய வசதிகளை உண்டாக்கி தருகிறார்களோ, அவர்களுடைய பேச்சு தான் எடுபடும் என்கின்றது யதார்த்தமாகிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் MLA சீட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ண சொல்றாங்க, MP-க்கு 2 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ண சொல்றாங்க. கட்சியில கழகத்திலேயே அவங்களே அப்படி பண்ணும்போது அப்ப சாதாரண தொண்டனுக்கு எங்கிருந்து மரியாதை கிடைக்கும்? அப்ப மூத்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நாம இவரோடு போட்டியிட முடியாது, நமக்கான உரிய மரியாதையும் வேண்டியவருக்குமான நமது கழகத்திற்கு பாற்றிய பணியையும் இவர்கள் எப்பொழுதும் ஒத்துக்கொள்ளவில்லை. நான் சொன்னது போல பல கருப்பையா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெளியேறியதற்கான காரணம் இது முழுவதுமாக கார்ப்பரேட் மயம் ஆகிவிட்டது. எங்கிருந்தோ வந்த பிரசாந்த் கிஷோருக்கு 340 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்து தொண்டரை நம்பாமல் ஸ்டாலின் வருகிறார், வெளியில் தான் தரப்போகிறார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்துவிட்டுத்தான் அவர் பலகருப்பையா வெளியேறணும். அது யதார்த்தம். இன்றைக்கு இருக்கின்ற மூத்தவர்கள் எல்லாம் இது தெரிந்தோ தெரியாமலோ நமக்கும் ஒரு பதவி கிடைத்திருக்கிறது, அதன் மூலமாக 888 கோடி ரூபாய் ஒரு அமைச்சருடைய துறையிலே ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லி இன்றைக்கு CBI விசாரணை வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, ஒன்றும் நடக்கல, எல்லாமே பக்காவா நடந்திருக்குது, பிரச்சனையே இல்லாமல் நடந்திருக்குது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் இவைக்கு எல்லாருக்கும் அரசியலில் மூத்தவர்களுக்கு எப்படி மரியாதை தரப்பட வேண்டும், அந்த மரியாதை குறையும் போது வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் மன உளைச்சல் குமுறலில் நீங்க சொன்ன மாதிரி இப்படி சீனியர்களை ஓரம் கட்டிட்டு கட்சியை நடத்திட முடியுமா? கட்சி நடத்த அதனால தான் கஷ்டமா இருக்குது. சீனியர்கள் வந்து என்ன பண்ண போறாங்க, அடுத்த தலைமுறையான நான் வந்துட்டேன், எனக்கு அடுத்து என்னுடைய பையன் வாழையடி வாழையாக வந்து விட்டார், தயாராகி விட்டார், எனக்கு சரியாக இருக்கின்ற நபரை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் எல்லாரையும் வெளியேற்றுங்கள் என்பது யதார்த்தமாக இருக்கிறது. மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நாளைக்கு இன்ப நிதியுடைய அமைச்சராக இருந்தாலும் அதிலும் நான் அமைச்சராக இருப்பேன் என்று வெளிப்படையாக லஜ்ஜை இல்லாமல் ஊர் உலகத்திற்கு மூத்த அமைச்சர் என்கின்ற இது இல்லாமல் 10 முறை தலைவர் கலைஞருடைய அந்த ரெக்கார்டை உடைக்கின்ற நிலையிலே இருக்கின்ற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இப்படி வார்த்தையை சொன்னார்கள் என்றால், இங்கே யாருக்கு உங்களுக்கு சம்பளம் செல்லுபடியாகும் என்றால் நீங்கள் யாரை ஒத்து போகின்றீர்களோ இளைய தலைமுறையாக இருக்கின்றவர்களை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் மூத்தவர்கள் இருக்க முடியும், இல்லாவிட்டால் நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். திமுகவுக்கு விசுவாசமா இருக்கிறது அப்படின்றது அதுதானே, அதை வெளிப்பாடு தானே. அது எது விசுவாசம்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்படுவதால் தொண்டு செய்து படுத்த படம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகம் தரும் அவர்தான் தந்தை பெரியார் என்று பாரதிதாசன போடப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களை பற்றி இங்கே வெளிப்படையாக விஷயங்களை பேசவே முடியாது. அந்த அளவிற்கு நான் பேசவில்லை, மற்றவர்கள் பேசவில்லை, தந்தை பெரியார் சொல்லி இருக்கிறார். அவர் யாருக்காவது சந்தேகம் ஏற்படுமானால் பதிவுகள் இருக்கிறது, எல்லா இடத்திலும் வெட்ட வெளிச்சமாக போட்டிருக்கிறார்கள் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டாலே திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருந்தது, இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது, பணம் ஒன்றுதான் பிரதானம் என்கின்ற பொழுது மூத்தவர்கள் எல்லாம் எங்கள் மரியாதை இல்லை,
பணத்தை கொடுக்க நான் கூட தயாரா தான் இருக்கேன். ஆனாலும் பணம் இருக்கு பணம் இல்ல அப்படின்ற பார்வையில சொல்றீங்க. சோ இருக்கிறவங்க இல்லாதவங்க இவங்க ரெண்டு பேருக்கான அந்த உட்கட்சி பூசல் அப்படின்றது அம்பலம் ஆயிடுச்சோ? இல்ல அதாவது உள்கட்சி பூசல் அம்பலம் ஆயிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு இடத்துலயும். இன்றைக்கு என்கேபி ராஜா ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம் அவர் வெளியே வந்திருக்காரு. மற்றவங்களாம் சொல்லத்தான் போறாங்க, வரத்தான் போகுது. ஆனால் இங்க என்ன தேவை என்றால் செந்தில் பாலாஜி செய்கின்ற எல்லா பணிகளையும் மூத்தவர்களாக எங்களால் செய்ய முடியாது. அப்ப அந்த மரியாதை குறைகின்ற பொழுது அதை தலைமையை என்கரேஜ் பண்ணுது. என்ன பண்ணுது? தலைமையை உற்சாகப்படுத்துது. செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் தான் கட்சிக்கு தேவையே ஒழிய மூத்தவர்களாக இருக்கின்றவர்கள் தேவை எங்களுக்கு தேவையில்லை என்கின்ற வெளிப்படை அதான் அர்த்தம். நேரடியாக சொல்லாமல் யாருக்கு அங்கீகாரம் அளிக்கப்படுகிறதோ அதன் மூலமாக மூத்தவர்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை மன உளைச்சல்களை சொல்றாங்க தலைவர். எப்ப வேணாலும் வாங்க, எப்ப வேணாலும் சொல்லுங்க. ஆனால் ஒருவரை கூட நேரடியாக கூப்பிட்டு உங்களுடைய மனக்குமுறல் என்ன என்று சொல்லியிருக்கார்கள். மாவட்ட செயலாளர் தஞ்சாவூர்ல மாவட்ட செயலாளர் அவர் கூப்பிட்டு சொன்னார், அவர் நானே வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே எழுதி வாங்கிட்டு சொல்றாங்க. அது மூத்தவர் அவரு செய்யவில்லை. ஏன் மாவட்ட செயலர் இருக்க முடியவில்லை என்றால் இவருடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய அவரால் முடியவில்லை. அதனால பதில் கேட்கலாம். நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. கருத்துக்கு நன்றி. திருக்குமரன் ராஜா சார், இந்த செந்தில் பாலாஜிக்கு திமுகவோட வரலாறு என்ன தெரியும் அப்படின்னு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. இப்ப திமுக வரலாறு தெரியுமா செந்தில் பாலாஜிக்கு? அவருக்கு வரலாறு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவருக்கு வருகின்ற வழி தெரியும், அதை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே வரலாற்றை பற்றி கவலைப்படுகின்றவர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் போன்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைய தேதியில் தேவையில்லை. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், தினம் நடையும் நடைப்பழக்கம், தயையும் நட்பும் பிறவி குணம். எது தமிழனுக்கு? தமிழர்களுக்கு தயையும் நட்பும் பிறவி குணம். நட்பிற்காகவே எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த மகான்கள் வரலாற்றினுடைய பக்கங்களில் நீண்ட நெடிய பக்கங்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் சொல்லிக்கொண்டதான் நேரம் இல்லை. ஆனால் அதை போலவே அரசியலும் கூட நட்புக்காகவும் தன்னுடைய மக்களுக்கான உண்மையான தயை செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வையே எடுத்து கொடுத்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள் 49 தொடங்கி இன்றைய. ஆனால் இன்றைக்கு 2000க்கு அப்புறமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 25 ஆண்டு காலத்தில் காந்தி நோட்டை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேறொன்றும் தெரியாது என்கின்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. அதிலே முதல்வராக இருக்கின்றவர் நம்முடைய 10 ரூபாய் பாலாஜி அவர்கள் மிகச்சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவருக்கு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்றால் தியாகி என்று மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவரை ஏன் சொன்னார் என்றால், இவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தும் இவ்வளவு நஷ்டங்கள் செய்தும் என்றைக்கும் கூட வாய் திறக்காமல் எங்கள் பக்கம் கை நீட்டாமல் வந்ததற்காகவே அவரை தியாகி என்று சொல்கிறார். அது ஒன்றை தவிர இவர் வேறு என்ன தியாகத்தை செய்திருக்கிறார்? சுதந்திர போராட்டத்திற்கு தியாகம் பண்ணியிருக்கிறாரா? தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாரா? இல்லை வேறு ஏதோ விஷயத்துக்காக இவர் ஏதாவது துளியளவு தியாகம் என்கின்ற வார்த்தைக்கு கூட அர்த்தம் முழுவதுமாக அவர் சொல்ல முடியாது என்பது யதார்த்தம். அப்படி இருக்கின்ற பொழுதும் தலைமை ஏன் இவரை தூக்கி வைத்து ஆடுகிறது என்றால், எந்த விஷயத்தையும் வெளியிடாமல் போன விதத்திலேயே திரும்பி வந்ததாங்க, போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடு என்கின்ற கதையாக எந்த விதமான வாய் திறக்காமல் வந்ததற்காகத்தான் அவரை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது முன்னாள் அமைச்சர் என்று சொன்னால் எவனும் நம்ப மாட்டான். ஏனென்றால் ஒரு அமைச்சர் என்ன தோரணையோடு இருக்கிறாரோ, ஒரு அமைச்சர் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் வெளிப்படையாக அண்ணன் சொல்லிட்டார். விஜயகுமார் என்ன சொன்னார்? அவர் ஒரு குறிப்பிட்ட துறைக்கு அவர் அமைச்சர், மாப்பிள்ளை அவர் தான், அப்போ அவர் போட்டுக்கிற ட்ரெஸ் என்னதுங்கிற கதையாக இத்தனை பேர் இருந்தாலும் ஒரு அமைச்சராக இருந்தாலும் கூட அந்த துறையினுடைய எல்லா செயல்பாடுகளையும் குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது 10 ரூபாய் பாலாஜியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த பணிகளை எங்களால் செய்ய முடியவில்லை, எங்கள் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று முடியாதவர்கள் எத்தனையோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் ஒதுங்கிவிட்டார்கள். ஆனால் வேறு வழியில்லை என்கின்ற அந்த அமைச்சர் பதவியின் இதில் ஒட்டி இருக்க வேண்டும் என்கின்ற பேரவாவோடு இருக்கின்றவர்கள் எப்படியாவது நடக்கட்டும், ஏதாவது நடக்கட்டும், நம்மளும் பதவியில் இருக்கோம், இது இருந்தால் போதும், நல்ல முறையில் நடக்கட்டும் என்கின்ற விஷயத்தை தான் அவர்கள் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் சேர்த்து 2026 மக்கள் ஒரு சரியான முடிவை சொல்லுவார்கள். அந்த முடிவு இவர்கள் எதிர்பார்ப்பது போல் இருக்கப் போவதில்லை, ஆளுங்கட்சி எதிர்பார்ப்பது போல் இருக்கப் போவதில்லை. மாற்றம் ஒன்றே மாறாதது என்கின்ற சொல்லை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாறப்போகிறது என்பதை யதார்த்தத்தை
தமிழக மக்கள் நாள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் எங்களுக்கு தானே ஓட்டு போடுறாங்க, 10 தேர்தலும் நாங்க தானே வின் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு வழக்கையும் 100 பேருக்கு சமமானவர்கள். வழக்கறிஞர் தினந்தோறும் பொதுமக்களை சந்திக்கின்ற பெரு வாய்ப்பு இருக்கின்றவர்கள். வழக்கறிஞர்கள் என்ன மூத்த வழக்கறிஞர் கூட சொல்றேன், எல்லாரும் நாங்கள் மக்களிடம் வருகின்றவர்கள் பேசுகின்ற பொழுது தன்னுடைய குமுறலை கோபத்தை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அது யதார்த்தமாக வெளிப்பட போகிறது. தேர்தலில் 2020 மாற்றம் நிகழப் போகிறது.